வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் நேற்றுக்கு வீடியோ வந்து ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து கொடுக்க முடியல. ஸோ அதையும் வந்து இன்றைக்கி என்னங்கிறத வந்து பார்ப்போம். அது இல்லாமல் வந்து புதன்கிழமை அன்னைக்கு வந்து என்ன நடந்தது, என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் மார்க்கெட் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க. நீங்கள் புதுசாக இந்த பதிவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து போயிட்டு சேனலில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே வந்து ட்ரேடிங்கில் வெற்றி பெற இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணும். இதுதான் வந்து அடிப்படை. மெயின் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே, அதில் கிட்டத்தட்ட 500 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. அதில் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் சேனல் போனீங்க அப்படின்னா அடிப்படையான விஷயம் வந்து அதுதான். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை வெற்றி பெற இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ட்ரேடிங்கை கதை மாதிரி வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள். எப்படி அது? இப்போது நமக்கு ஒரு ட்விட்டர் சேனல் வந்து இருக்குதுங்க. ஐ மீன் எக்ஸ் வலைத்தளம். இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் கூட ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக ஒரே ஒரு நாள் தாங்க எடுத்தது ப்ரைஸ். ஒரே ஒரு நாள். எங்கேருந்து மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஒரே நாளில் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறமா 12 நாளாக இருக்குது எங்கே திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு மார்க்கெட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மார்க்கெட்டை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தெரியும், இந்த லெவலுக்கு வந்தோன்னே எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு. அப்போ மார்க்கெட்டு எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து எல்லா பதிவுலையுமே வந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2 வகை தான் மார்க்கெட். என்னது? மேலே இருந்து இந்த மாதிரி வந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகும். இது ஒரு வகை. இன்னொன்று ஒரே இடத்துல ட்ரெண்ட் ஆகும். அப்போ மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் ஒரே இடத்துல இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிப்படை. இல்லைனா மேலேருந்து கீழே வர்ற மார்க்கெட்டு கன்சால்டேட் பண்ணிட்டு தொடர்ச்சியாக கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? படிக்கட்டில் இறங்கி வர்றான், ஒரே இடத்துல நிற்கிறான், மறுபடியும் படி இறங்கி போகிறான். படி ஏறுறானா படி இறங்குறானா, இவ்வளோதான். அந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ 12 நாள் ஆச்சுங்க. இந்த 12 நாளில் ஒரு 9 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து கன்சால்டேஷன். கோல்டு கடைசி 9 நாளாக ஒரே இடத்துல வந்து உங்களுக்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ப முடியுதா உங்களால்? கரெக்டாக இங்கேருந்து மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே இந்த ஹைக்கே வந்து போயிருக்குது. இவ்வளோ தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாளாக கோல்டில் இதான் நடந்தது. முன்னாடியே தெரிஞ்சுதான் நிறையா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலான்னு தோணுதா? கண்டிப்பாக வந்து தெரியும் உங்களுக்கும். நிறைய பயிற்சி பண்ணினீங்கன்னா தெரியும். இதை என்னமோ ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு இதை இப்படி கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கணும், இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், நிறைய ஸ்கேம் வருதுன்னு நான் வந்து பேசியிருந்தேங்க. இதை பற்றி நம்ம வந்து அடிக்கடி வந்து பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். நீங்கள் இன்னுமா வந்து மேனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் இன்னுமா மேனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னப்பா அது நம்ம ஏதோ தப்பாக பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோணும். நாங்கள்லாம் ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இன்னொரு 2-3 வருஷம்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஐ ஆகிடும். நீங்கள் இப்போவே ஏஐ வந்து ட்ரேடிங் பண்ண வாங்க. சரி, எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடைய விஷயம் வந்து என்னென்னு புரியும். இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. நான் ஏஐ பயன்படுத்தி நிறையா வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் யாருக்காவது சொல்லித்தருவேனா? இல்லை நீங்கள் தான் யாருக்காவது சொல்லி தருவீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ணி அதுவே வந்து ட்ரேட் எடுத்து அதுவே ப்ராஃபிட்டும் பண்ணிடும். கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். இதை நான் சொல்லித்தரேன் வாங்கன்னு ஒரு குரூப் வந்து கூப்பிடுது. அந்த குரூப் கிட்ட போனோன்னா தான் தெரியும் அவங்க என்ன சொல்லித்தர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க.
ட்ரேடிங்கை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து சும்மா சாதாரணமாக வந்து கற்றுட்டு போயிடலாம். இதில் நல்லா புரிஞ்சுதுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக சின்ன 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 வெற்றிகளை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த சின்ன சின்ன வெற்றிகள் வந்து நான் ஒன்று சேரும்போது வந்து ஒரு பெரும் வெற்றியாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக தோல்வியும் வரும், சின்ன சின்ன தோல்விகளும் வரும், பெரிய பெரிய வெற்றிகளும் வந்து வரும். ஸ்ட்ராட்டஜி. ஸ்கேம்ஸில் போய் மாட்டிக்காதீங்க, யாரை நம்பியும் வந்து பணம் கொடுக்காதீங்க. ட்ரேடிங்கை நீங்களே பண்ணலாம். நல்லா கற்றுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக வந்து ரொம்ப சின்ன அளவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து 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 நம்ம பெரிய லெவலுக்கு வந்து போயிடலாம். சரியா? சரி, இந்த சிம்பிளான இது நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே நாளில் கீழே வந்த இடத்த திரும்ப போய் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துருக்கிறான்? 12 நாள் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கு. போனோன்னையும் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. இந்த ஃபாலில் கூட நான் அதெல்லாம் வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபாலில் கூட நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து இது வந்து பேசிட்டோம். என்னது 3 டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 டிரைவ் வந்து எங்கே இருக்குது? அதனால தான் இதை போய் பார்க்க சொன்னேன் நான். இந்த ட்ரேடிங்கில் வெற்றி பெற இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும்ல கடைசி முறை. என்னது? மேலேருந்து விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு ஒரு தடவை மேலே போகிற மாதிரி காட்டும், ஆனால் போகாது. மறுபடியும் மேலே போகிற மாதிரி காட்டும், போகாது. மறுபடியும் போகும்போது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு அது வந்து அந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் அதில். அப்போது இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மேலேருந்து விழுந்தது, முதல் தடவை முயற்சி பண்ணுச்சு, 2வது தடவை முயற்சி பண்ணுச்சு, 3வது தடவை முயற்சியில் வெற்றி. எப்படி அப்படி சொல்கிறோம்? லோவை கட் பண்ணல, அப்படி போயிட்டே இருக்கிறான். இப்போ வரைக்கும் வந்து மேலே தான் போயிட்டே இருக்கான். அப்போ இவன் எங்கே போவான்? அடுத்து மேலேருந்து விழும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது, அப்புறமா கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு போகும்போது இந்த புல் பேக் இங்கே இருக்குது. இதை கட் பண்ணிட்டான். இதை கட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லெவலில் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். எப்படி நீங்கள் அந்த ரிஜெக்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த படிக்கட்டு ஏறி போகிறான் பார்த்தீங்களா, இந்த ஏறுறத ஒரு கட்டத்தில் வந்து நிறுத்திடுவான், ஏற மாட்டான். ஏறலைன்னா என்ன பண்ணுவான்? இறங்கிடுவான். இப்போ தான் நம்ம இந்த பதிவோடைய ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இறங்குற மார்க்கெட்டு கன்சால்டேட் பண்ணிவிட்டு ஏறிச்சு, 12 நாள் எடுத்தது. ஏறின மார்க்கெட்டு கன்சால்டேட் பண்ணிவிட்டு இறங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது நீங்கள் பார்த்தது 1 ஹவரில் பார்த்தீங்க, இது நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சரியா? சரி, இதை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்ன நடந்தது, என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்தது மார்க்கெட்டு அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. ஸோ செவ்வாய் புதன் பார்க்குறத விட நம்ம புதன்கிழமையிலேருந்தே வந்து ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த பேரலல் சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோடு போட்டு முன்னமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேலே வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டார்கெட் எங்கே? மேலே இருக்குது டார்கெட். இன்றைக்கி போயிட்டு அந்த இடத்த ஹிட் பண்ணி கீழே விழுந்தது பார்த்தீங்களா, அதுதான் டார்கெட். அவ்வளோதும் காலையிலேயே நேற்று ஏஷியன் செஷன்லேயே வந்து என்ன பண்ணனா, கண்ணா பண்ணான்னு ட்ரேட் ஆனான். அவன் பாட்டுக்கு வந்து மேலேருந்து வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆச்சு, அப்புறம் அப்படியே ரெக்கவர் ஆச்சு, திரும்ப வந்து அந்த இடத்துலையே அப்படியே நின்றுட்டு இருந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தான். இந்த ட்ராப்பை பார்ப்போமா என்ன நடந்தது, இந்த ட்ராப்புக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா. பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க, கீழே வரும்போது அதே லெவல் பை பண்ணி இவ்வளோ தூரம், கீழே வரும்போது அந்த லெவலுக்கு கூட வர முடியல. பை பண்ணி மேலே கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு தெரியுது, ஆனால் பண்ணலை. அப்போ கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணலை. பை பண்ணி மேலே கொண்டு போகிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் பண்ணலை. ஏன் அப்படி சொல்கிறோம்? நல்லா பை பண்ணி இவ்வளோ தூரம் வரையும் கொண்டு போயிருக்காங்க, தெரியுதா? பையிங் பவர். அடுத்த தடவை முயற்சி பண்ணும்போது இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறாங்க. க்ளோஸ் இங்கே தான் வைக்க முடிஞ்சது, செல்லர்ஸ் விடலை. இது எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் அங்கேயே தான் இருக்குது. அடுத்த தடவை கூட போக முயற்சி பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் போயிருக்கு. அப்போ இங்கிருந்து போன மாதிரி அந்த மாதிரி வந்து போகல. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே இங்கே வரைக்கும் கொண்டுட்டு வந்த செல்லர்ஸு அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்ச டிஃப்ரென்ஸ். இப்போ மேலே எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி கீழே டிஃப்ரென்ஸ்.
அடுத்த தடவை கொண்டுட்டு வரும்போது இவ்வளோ தான் கொண்டுட்டு வந்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த தடவை அங்கேயே வந்துட்டாங்க, தெரியுதா? அந்த இடத்துல இருந்து பையர்ஸு ரொம்ப போராடி மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த லெவலுக்கு கொண்டு போக முடியல, விட்டுட்டாங்க. லெவலை விட்டுட்டாங்க. கோட்டையை தகர்த்துட்டு செல்லர்ஸ் கீழே கொண்டு போயாச்சு. மறுபடியும் இங்கே இருக்கிற மிச்ச சுச்ச படைகள் வந்து மறுபடியும் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. மறுபடியும் வந்து மேலே போகுது, முடியல. மறுபடியும் வந்து கடைசி முயற்சியாக வந்து ட்ரை பண்ணுறாங்க, முடியாது அவங்களால. ஏன், இங்கேருந்தே விட்டுட்டாங்க. ஸ்ட்ராங் ஹோல்டு இங்கே இருக்குது, அதே முடியல. போராட்டம், இவ்வளோ நேரம் போராட்டம். அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துட்டாங்க. என்னாச்சு, நேர கீழே வந்துட்டான். எவ்வளோ வேகமாக வந்துருக்குறான், இவ்வளோ வேகமாக வந்துருக்குறான். டேங்கப்பா, செல்லர்ஸு பயங்கர வேகமாக மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. கீழே கொண்டுட்டு வந்த மார்க்கெட்டு டக்குன்னு இந்த இடத்துல பையிங் ஆக்டிவிட்டி எவ்வளோ தூரம் தான் கீழே போயிட்டே இருக்கும். இவங்களாம் வேகமாக வந்து இந்த இடத்துல கவர் பண்ணுவாங்களே, அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதும், இந்த புதுசாக இவ்வளோ தூரம் விழுந்துருக்குது அதனால் மேலே வரணும்னு புதுசாக பை பண்ணுறவங்க ஸ்டாப் ஆர்டர் போட்டு வச்சுருவாங்க. ஏதோ ஒன்று ஃப்ரீ ஃபால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து தடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பையர்ஸ் வந்து இந்த இடத்துல உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படியே இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வந்து இப்படி இருக்குதா, அழகா ஒரே வரிசையாக அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? சரி, முதல் தடவை வந்து பையை வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 500 பேர் செல் பண்ணி கொண்டுட்டு வந்தது 50 பேர் சேர்ந்து தடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் முடியல. மறுபடியும் என்னாச்சு, பேரல் சேனலுடைய பாட்டம்கே வந்து ப்ரைஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பேரல் சேனலில் முன்னாடி இருந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணி கொண்டுட்டு வந்துருக்கிறோம். அப்போ ரெண்டாவது தடவை பை ஆகுது, அது முக்கியமான இடத்துலேருந்து பை ஆகுது. பேரல் சேனலுடைய பாட்டம் எப்படி பேரல் சேனலுடைய டாப்லேருந்து இவ்வளோ தூரம் வந்ததோ, இந்த இடத்துக்கு வந்த உடனே வந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம். ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, இந்த இடத்துலையே ஒரு 50 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். திரும்பவும் கூட செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் எடுத்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. எங்கே, என்ட்ரி அட் எக்ஸிட். முதல் முயற்சி, இரண்டாவது முயற்சி, மூன்றாவது முயற்சியும் அதே இடத்துலையே. கொஞ்சம் கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுக்கப்புறம் கூட போகலாம், தப்பில்லை. ஆனால் மேலே போவான். எங்கே வரைக்கும் போகணும், முதல்ல இதை கட் பண்ணணும், அடுத்து இதை கட் பண்ணணும், அடுத்து இங்கே. அப்போ இங்கேருந்து விழுந்தம்போது ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் இருக்குது, அப்புறமா இங்கே வந்தது, அப்புறமா இங்கே வந்துருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுகிட்டே போகிறோம். அடுத்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கும். ஸோ அது வரைக்கும் போயிடுவோம். இந்த ட்ரேடு பர்ஃபெக்ட் ட்ரேடு, தாராளமாக எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த மூவை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாப்பண்ணான்னு போகுது, பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் போகவே கூடாது மார்க்கெட்டு. இந்த மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த டார்கெட்லேயே வெளியில் வந்துடுவீங்க. ரொம்ப பெரிய மூமெண்ட், வைலண்ட் மூமெண்ட். இது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இங்கேயே வந்து நீங்கள் வெளியில் வர்றது தான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி போகக்கூடாது மார்க்கெட். எப்படி போகணும், இப்படி போகணும். அதுக்கப்புறமா மார்க்கெட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு. எப்படி செட்டில் ஆச்சு, இந்த இடம் வரைக்கும் வந்த மார்க்கெட்டு பொறுமையாக மேலே போயிருக்கான், தெரியுதா? கீழே புல் பேக் வந்துருக்குறான், மறுபடியும் மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான், ப்ரீவியஸ் ஹை. அப்போ இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன், நல்ல உயரத்துக்கு வந்தது மார்க்கெட்டு. இந்த இடத்துல ஒரு புல் பேக், இந்த இடத்துல அடுத்த புல் பேக் இங்கே, அடுத்த புல் பேக் இங்கே, அடுத்த ஹை எங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். ஏன்னா இங்கே ஒரு ஹை வச்சிருக்குது, இங்கே ஒரு ஹை வச்சிருக்கு, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த இங்கேல வைக்கணும். கன்சால்டேஷனை கீழே போயிட்டான், லோ வச்சுட்டான். லோ வச்சானா என்ன அர்த்தம், அடுத்த ஹை வைக்கிற வரைக்கும் அவன் கீழே தான் போவான். ஆனால் பேரலல் சேனல் பேட்டர்னை பிரகாரம், அதாவது 1 hour பிரகாரம் நமக்கு வந்து இவன் இங்கே போய் சேரணும். அவனுடைய டார்கெட் இங்கே இருக்குது. எப்படியோ போயிடுவான், ஆனால் எப்படி போகிறாங்கிறது தான் அதில் விஷயமே. ஒரே கன்சால்டேஷன் பண்ணிச்சு, இவ்வளோ நேரம் அதை பண்ணல, கவனிச்சிங்கன்னு தெரியும். அவன் பாடு குயிக்காக வந்து மேலே வரைக்கும் வந்தான், ஆனால் மேலே கன்சால்டேட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டான், லோ வச்சுட்டான். ஹைக்கு வர முடியல, லோவுக்கு வந்துட்டான்.
ஆனால் அதே இடத்துல நிற்கிறான், ஹை பண்ண முடியல. லோக்கு திரும்ப வந்துட்டான், ஆனால் அதே இடத்துல நிற்கிறான், ஹை பண்ணிட்டான். இந்த வேரியேஷன் வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். எந்த இடத்துல வேணாலும் ட்ரேட் பண்ணலாம், எந்த செஷனில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. யார் பலசாலி, எங்கே போய் நிற்கிது மார்க்கெட்டு, வேகமாக போய் நிற்கிது எந்த இடத்துல, ஏன் நிற்கிறான்? அப்போ இந்த நின்றுட்டானாலே வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே தான் போகணுமா அப்படின்னா இல்லை, அப்படி கிடையாது. இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு தானே இருக்கான், இன்னும் எந்த குழப்பமுமே இல்லை, மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடை இங்கே எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பமான இடங்களில் க்ளோஸ் பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணியிருக்கான், 5 10 சாரிங்க 20 10 20 30 40 50 நிமிஷம் இந்த இடத்துக்குள்ளார மட்டும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ட்ரேடிங்கில், வேறு வழியே இல்லை. இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னாச்சு, 10 20 30 40 40 நிமிஷம் கழிச்சு தான் இந்த இடத்துல விட்டு வெளியிலேயே வந்தான். உங்களுக்கு பார்த்தா கீழே போயிடுற மாதிரியே இருக்கும், அவ்வளோதான் இவன்லாம் எங்கேப்பா மேலே வருவான், வரவே மாட்டான் இனிமேல், அவ்வளோதான் கீழே போயிடுவான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. நடக்காது. இந்த 1 ஹவரில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஒரு பெரிய ஃபாலாச்சு, 12 நாள் கழிச்சு திரும்ப வந்து அந்த ஹைக்கு போனான்னு பார்த்தீங்கல்ல. இங்கே என்ன நடந்தது, ஒரு பெரிய ஃபாலாச்சு, எவ்வளோ நேரத்தில், 2 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் தான் மேலே பிரேக் ஆகி மேலே போனான். ஸோ இது என்ன சார்ட்டுன்னு பார்க்க தேவையில்ல, இது என்ன டைம் ஃப்ரேம்னு பார்க்க தேவையில்ல, இந்த லெவல்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல. ஆரம்பத்தில் நீங்கள் படிக்கும் போது எதை பார்க்கணும், இதை தான் பார்க்கணும், இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை தான் பார்க்கணும். உங்களை அந்த காலம் மாதிரி எந்த இடத்துல கேண்டில் ஓப்பன் ஆச்சு குறித்து வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு வந்து ஹை போச்சு அதை குறிச்சிக்கோங்க, எந்த அளவுக்கு லோவுக்கு போச்சு அதையும் குறிச்சிக்கோங்க, எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. ஒரு தடவையும் 4 கணக்கு வந்து எழுதணும். எழுதி உடனே அடுத்த கேண்டில் வந்து அடுத்து எங்கே ஓப்பன் ஆச்சு மறுபடியும் எழுது. அந்த மாதிரியா வந்து ட்ரேடிங் பண்ணுறோம் நம்ம. இப்போ கிராஃபிக்கலாக காட்டு, அப்படியே படமாக காட்டுறோம், யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அவனே காட்டுறோம், அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். முன்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ எளிமையாகிடுச்சு, ஆனால் புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமை இல்லை, பொறுமை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். நல்லா மேலே போயிருக்குது இந்த ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து புல் பேக் வந்து எடுத்துருக்கேன். இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே தானே வந்தான் புல் பேக்குக்கு, புல் பேக் லெவல் எது வரைக்கும் போனால், இது வரைக்கும் போனான். அப்போது இந்த லெவல்ஸ்குள்ளாரியே உங்களுக்கு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணியிருக்கான் தெரியுதா ப்ரைஸு. இந்த லெவல்ஸ்குள்ளேயே நான் இங்கே தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி இந்த இடத்த இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். திரும்ப வந்து மேலே வரும்போது கரெக்டாக இந்த ஹைக்கே வந்துட்டு கீழே போகும்போது எப்படி போயிருக்கான், ஒரு சின்ன புல் பேக், இந்த ஹை மறுபடியும் வந்து கீழே இந்த லெவலுக்கே வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே வந்தாச்சு. இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, எங்கே போயிட்டான், ஹைக்கே போயிட்டான். ஏற்கனவே எங்கே காலையில் போயிருந்தானோ அங்கேயே போயிட்டான். போய் என்ன பண்ணிருக்கான், லைட்டாக வெளியே தலையை மட்டும் எட்டி பார்த்துட்டு மொத்தமாக வந்து சரிஞ்சு வந்து கீழே வந்துட்டான். மறுபடியும் என்ன பண்ணுறான், மறுபடியும் பொறுமையாக அப்படியே ஹை பண்ணுற மாதிரியே காட்டுறான், ஆனால் ஹை பண்ணலை, லோவும் பண்ணல. ஸோ தொடர்ச்சியாக இந்த இடத்துலையே அப்படியே இருந்துக்கிட்டே இருந்த மார்க்கெட்டு அவனுடைய பயணத்துடைய டார்கெட்டு எது, மேலே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா மேலே போயிடும். 2 மணி நேரத்தில் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆச்சு, 1 2 3 4 5 6 7 8 மணி நேரம் ஆச்சு. 9 மணி நேரம் கழித்து இந்த இடத்த விட்டு வெளியில் போனவன் மேலே போய் ரீச் ஆகிட்டான். எப்படி மேலே வந்து போனான், எப்படி வந்து ரீச் ஆனான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அதே தான், அந்த ஹையர் ஹை பண்ணிட்டு தான் போனான். ட்ரெண்டு பண்ணான், ட்ரெண்டை பிரேக் ஆனான், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தான், பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்தான், மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக். தொட்டில்லாம் ஆடுவாங்கள்ல குழந்தையாக இருக்கும்போது, இல்லைன்னா நீங்கள் பெருசானீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மேலே போய் கீழே, நல்லா மேலே போய் கீழே, நல்லா மேலே போய் கீழே, நல்லா மேலே போய் கீழே. கீழே வரும்போது அந்த இடத்த கட் பண்ணவே மாட்டான், கட் பண்ணிட்டானா கீழே போயிடும்.
கட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஊஞ்சல்லாம் ஆடுறான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரேடை இப்படி கூட எடுக்கலாம். இந்த இடத்துல எடுக்கலாம், கொஞ்சம் மேலே போனோன்னா கட் பண்ணிடலாம். நீங்கள் செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்ட்லலாம் இருக்குது. பையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் கீழே வந்தான்னு வைங்களேன், இப்படி கீழே வர்றான், இந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்கிறான், பை பண்ணிட வேண்டியதான். அவன் எவ்வளோ தூரம் வந்துட்டான், ஐயோ போச்சே அப்படிலாம் இல்லை. இதை கட் பண்ணால் தான் போச்சே. இது வரைக்குமே பை தான். அப்போ என்ன பண்ணுறான், ஊஞ்சலில் மறுபடியும் அடுத்த லெவல் மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். மறுபடியும் கீழே வந்தோன்னா என்ன பண்ணலாம், பை பண்ண வேண்டியதான். அதே லெவலுக்கு வந்துருக்கிறான், மறுபடியும் ஊஞ்சல், மறுபடியும் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க வேண்டியதான். மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்தோன்னா என்ன பண்ணலாம். இது நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு அந்த லெவல்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். ஏன் உங்களுக்கு தெரியும் இதை கட் பண்ணக்கூடாது. அவன் கட் பண்ணானா கீழே போயிடுவான். மேலே என்ன பண்ணுறான், ட்ரெண்டு பண்ணுறான். என்ன இது நம்ம பேட்டர்ன் மாதிரி இருக்கு. அந்த ஒரே இடத்துல சப்போர்ட் எடுப்பான், அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுப்பான். ரெண்டு விஷயந்தான் மார்க்கெட்டில். ஒன்று ட்ரெண்ட் ஆகும், இல்லைன்னா கன்சால்டேஷன் ரேஞ்ச் மார்க்கெட். என்ன இருக்குது, மேலேருந்து கடன்னு கீழே வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கோட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வரைக்குமே பை தான். ஒரு இடத்துலையும் சொல்கிறேன் நான், நீங்கள் இதில் கோடு போடாமலே நான் வந்து அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். நீங்கள் கோடு போட்டு பார்த்துருங்க என்னதான் நடக்குது. என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் மேலே போகும்போது மேலே போகல. எப்போல்லாம் வந்து மேலே போகிறோன்னா அப்போல்லாம் வந்து அடுத்து ஹை பண்ணிக்கிட்டே போகணும். இப்படியே போய்கிட்டே இருந்தானா போய்கிட்டே இருப்பான். மட்டமாயிட்டான், அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இப்போ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு நேற்று எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தான் அப்படிங்கிறத 1 ஹவரில் அவன் ஒரு நாளில் கீழே வந்து மேலே 12 நாள் கழித்து போன மாதிரியே 2 மணி நேரத்தில் கீழே வந்து இந்த இடத்துல 9 மணி நேரம் கழித்து மேலே போயிருக்கான் டார்கெட்டுக்கு. அப்போது ஒரே விஷயந்தான் நடக்குது மார்க்கெட்டில். திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரே விஷயந்தான் நடக்குது. சரி, அதுக்கு முன்னாடி நாள் வந்து எப்படி போயிருக்கிறான், இல்லை வேறு மாதிரி போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க வேண்டாம் நீங்களே, அதில் வேறு மாதிரி எதனா நடந்திருக்குது அதனால தான் பார்க்க வேணாம்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. டைம் இருந்தால் பார்ப்போம், அதனால என்ன இருக்குது. என்ன பண்ணியிருக்கிறான், ஐயே அடுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், அடுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். அடுத்து டிஸ்டன்ஸு தெரியுதா, எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம். என்ன தெரியுது இதுலேருந்து உங்களுக்கு, பையர்ஸோட ஆர்வம் வந்து கம்மியாது. கீழே இங்கே பை பண்ணாங்களா, அந்த மாதிரி இங்கிருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களா, அந்த மாதிரி ஆர்வம் இங்கே இல்லை. அந்த ஹைக்கு மேலே அவ்வளோதான் போகுது. அப்போ என்ன அர்த்தம், செல்லர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். பையர்ஸால் தாக்கு பிடிக்க முடியலன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒன்று கதை மாதிரி புரிஞ்சா சரிதான். அப்போ நான் எதை பார்க்கணும், வேகமாக போகிறத பார்க்கணுமா இல்லை தூரமாக போகிறத, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறது. உட்காந்து டேப் வச்சு அளக்கணும் எவ்வளோ தூரம் போகுது, நோ நோ நோ, சும்மா பார்த்தா தெரியறதுக்காக உங்களுக்கு வந்து சொல்கிறது இதெல்லாம். அப்போ என்ன பண்ணக்கூடாதான், சரி ஓகே இந்த மாதிரி போகிறான் எல்லாம் இதாகிடுச்சு, கட் பண்ணி கீழே வர்றான், என்ன பண்ணக்கூடாது. இப்போ தான் நான் சொன்னேன், என்னது லோவை கட் பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. கீழே வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். இது வரைக்குமே பை தான். கிட்ட வந்தான், பை பண்ணியிருந்தேன்னா மேலே போயிடுறான். ஆனால் மேலே என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிக்கணும். மேலே போனால் என்ன பண்ணணும், இன்னொரு ஹை வந்து வைக்கணும். எப்படி, இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், கீழே வரல, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துறான். மேலே போகும்போது என்ன பண்ணணும், இன்னொரு ஹை வைக்கணும். அதுதான் முக்கியம். அந்த இன்னொரு ஹை வைக்காம மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹைக்கே போக முடியாமல் திணறான்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக பிரேக் பண்ணி இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வச்சிருவான். அது மிஸ்ஸே ஆகாது. ஏன் அப்படின்னா பையர் செல்லர் சாதிக்கம் தானே மார்க்கெட்டு. அவங்களால பை பண்ணி கொண்டு போக முடியல. எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, இங்கேருந்து கொண்டுட்டு வந்துருக்குறாங்க மார்க்கெட்டை.
அதுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட். அப்போ என்ன இருக்குது, தொடர்ச்சியாக பியரிஷ்னஸ், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி தொடர்ச்சியாக பியரிஷாக வருது. அப்போ நீங்கள் தானே என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு சொன்னீங்க, நான் இந்த இடத்துல பை பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் தவிர்ப்பீங்க. ஒருவேளை நீங்கள் தவிர்க்கல, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ என்னாச்சு, கீழே வந்து க்ளோஸ் வச்சான் அடுத்த கேண்டலில், இந்த கேண்டில் கூட பரவாயில்ல பக்கத்துலேயே தான் இருக்குது, அடுத்த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சேன், எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். மேலேருந்து வேகமாக வந்தது, ஃபஸ்ட் டைம் 500 பேர் செல் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க, 50 பேர் சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் வேலைக்கு ஆகலை. அப்போது மறுபடியும் வந்து செல்லர்ஸு கீழே அந்த 50 பேர்த்தையும் வந்து எதிர்த்து கீழே கொண்டு போயிட்டாங்க. அடுத்த தடவை மறுபடியும் வந்து இங்கேயே பையர்ஸ், இந்த தடவை 200 பேர். அப்போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா, இவனால் இவ்வளோ வேகமாக கீழே கொண்டு போக முடியாது செல்லர்ஸால். ஏன், பையர்ஸ் உள்ளே வந்து தடுத்துட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இவங்க பையர்ஸ் வந்து மேலே வரைக்கும் கொண்டு போகலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போக முடியும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? புரிஞ்சுக்க முடியலன்னா அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட நீங்கள் பின்னாடி போய் பாருங்கள். இல்லைனா நான் மறுபடியும் இது மாதிரி உங்களுக்கு பெருசு பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல வேகமாக கீழே வந்தது, ஒரு 50 பேர் சேர்ந்து எதிர்த்து நின்னாங்க. ஆனால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, செல்லர்ஸ் கீழே கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் வந்து பைய ஆரம்பிச்சிச்சு. இந்த தடவை அதிகப்படியான பை பண்ணுறதுனால செல்லர்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்காங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்போது இதுக்கு கீழே போச்சுன்னா இன்னொரு லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். ஏன், மேலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் தான் கரெக்டாக அந்த இடம் வந்து ரிஜெக்ட் ஆனானா எங்கே போயிருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு போகல. கரெக்டாக அந்த இடம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டானா எங்கே போயிருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு போகல. கரெக்டாக அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டான், எங்கே போயிருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு ரொம்ப அருகாமையில் போயிருக்கிறானோடையே, ஆனால் போகல. என்ன தெரியுது, பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து. இவ்வளோ தூரம் அவங்களால கொண்டு போக முடியுது, ஆனால் செல்லர்ஸ் விடவே மாட்டுறாங்க இந்த இடத்த. ஆனால் கீழே வரும்போது செல்லர்ஸை ஈஸியாக வந்து அவங்க கொஞ்சம் ப்ரையராகவே வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்கள கீழே கொண்டுட்டு வர முடியல, செல்லர்ஸால் முடியல. பையர்ஸ் மேலே பை பண்ணி கொண்டு போகிறாங்க. கடைசியாக இந்த சிக்னல் வருது பார்த்தீங்களா, ஒரு சின்ன அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும். இந்த சின்ன எதிர்ப்புக்கு அப்புறமா வந்து மார்க்கெட்டு வேகமாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், நிறைய ட்ரேட்ஸ் வந்து இருக்குது. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணான், நேராக மேலே வந்தான். என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த ஹைக்கு மேலே போகணும், போயிட்டானா, அப்பா போயிட்டான்பா. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த லோக்கு வரக்கூடாது. ப்ரீவியஸாக எங்கே லோ இருக்குது, இங்கே இருக்குது, அவன் எங்கே வந்துருக்கு, இங்கேருந்தே மேலே போயிட்டான். ஹை பண்ணானா மறுபடியும் அவன் பண்ணிட்டான். என்ன பண்ணக்கூடாது, இந்த லோக்கு வரக்கூடாது. வரலையா, ஓகே ரைட், மறுபடியும் ஹை பண்ணானாப்பா, மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு எதிர்ப்பு வந்துருக்குது, அதுக்கப்புறம் மொத்தமாக மேலேயே போயாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லோக்கு வந்தானா, வரல. ஹை பண்ணானா, பண்ணலப்பா, ஹை. லோக்கு வரல, ஹை பண்ணிட்டானா, பண்ணிட்டான். லோக்கு வரல, ஹை பண்ணிட்டானா, பண்ணிட்டான். லோக்கு வரல. இது இப்படியே நீங்கள் வரைஞ்சு பழகிட்டீங்கன்னா போதும். தொடர்ச்சியாக இதை மட்டுமே நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப சரியாகும். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாலாம் ட்ரேட் எடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி வந்து கீழே வந்திருக்கிறான், மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான், மேலே கரெக்டாக போயிட்டான், கீழே வரும்போது நீங்கள் இந்த இடத்துலையோட ட்ரேட் எடுத்துக்கலாம். அல்டிமேட் என்னது, உங்களுக்கு இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்படி இல்லையா, இந்த மாதிரி மேலே போய் இப்படி கீழே வந்துட்டு இப்படி திரும்புகிறான் பார்த்தீங்களா, இங்கே கூட நீங்கள் ட்ரேட் எடுத்து வந்துக்கலாம். ஏன், உங்களுக்கு தெரியும் இது கீழே போகக்கூடாது, இது கீழே போச்சுன்னா கிடையாது, அவ்வளோதான், ஆட்டம் முடிஞ்சுது, பையர்ஸோட ஆட்டம் முடிஞ்சுது. ஆனால் இது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க, ஐயோ இந்த டார்கெட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம், ஐயோ இந்த இடத்துல ஒரு ரெட் கேனில் வந்து இது க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த லோவை எப்போ கட் பண்ணதோ அப்போ வரைக்கும் கட் பண்ணவே இல்லை. அப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு டார்கெட்டில் பிரச்சனையாக இருக்குதுன்னா ட்ரேடெல்லாம் பக்காவாக எடுத்துடுறேன் நான், ஆனால் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ண முடியல என்னால்.
எமோஷ்னல் ஆகுது. சைக்காலஜி சைக்காலஜின்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்கன்றேன் நான். எமோஷன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதே மறந்துடுங்க. எமோஷனே கிடையாது ட்ரேடிங்கில். எமோஷன் ஆகி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்படிங்கிற உண்மையை கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே எல்லாமே ஸ்கில்லு தான். ஸ்கில் பேஸ்ட் கற்றுக்கிறது தான் இருக்குது விஷயம். இதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம்ல, லோவை கட் பண்ணவே இல்லைல்ல, மேலே போய்கிட்டே இருக்கிறான்ல. யூல் ஃபீல் இட். நல்லா இங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி அதே தான் இங்கேயும் நல்லா மேலே போயிருக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? ஓரளவுக்கு போயிருக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான்? ஓரளவு தான் போயிருக்கு. இந்த வேகம் இருக்காது அவன்கிட்ட. சும்மா அப்படியே கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பையர்ஸ் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து செல்லர்ஸ் வந்து ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கூட இந்த லோ தான் லோவை கட் பண்ணணும். கட் பண்ணலன்னா திரும்ப மேலே தான். ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். ஒரே மாதிரியே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி காலி பண்ணிடுறாங்க. US30 கூட நான் இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டிருந்தேன். என்னது அப்படின்னா, இதெல்லாம் பார்க்க முடியல நம்ம கோல்டில் இதை சொல்கிறேனே நினைக்காதீங்க. 6 நாளாக கன்சால்டேட் ஆகிருக்கு. ஒரே இடத்துல ரெஜிஸ்ட் ஆகிருக்குது. அப்புறமா என்ன ஆயிருக்குது? கீழே போயிட்டான். எப்படி போயிருக்கிறான்? ஹையை கட் பண்ண முடியாமல் போயிருக்கிறான். எப்படி போயிருக்கிறான்? ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான். பேரலல் சேனல் 6 நாள் கீழே விழுந்துகிட்டே இருக்கிறான். 6 நாள் ஒரே இடத்துல ரெஜிஸ்ட் ஆகிட்டே இருந்தான். 12 நாளைக்கான ட்ரேடிங் இந்த பேஜில் இருக்குது. 12 days எல்லாம் பணம். US30 US100 NIS100ன்னு சொல்லுவோம். என்ன பண்ணேன்? December 8 அன்னைக்கு நான் இந்த இது வந்து கொடுத்துருந்தேன். என்ன பண்ணியிருக்கேன்? நம்ம பேட்டர்ன் மேலே கீழே போயிருக்கான். மேலே போயிருக்கான். இப்போது கீழே இந்த லெவலில் கட் பண்ணோம். கட் பண்ணான்னா எங்கே வந்துடுவான்? இங்கே வந்துடுவான். இங்கே வந்துட்டானா என்ன ஆகும்? மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. December 8 December 12 வந்து 11 வந்து என்ன நடந்துருக்குது? அவன் இந்த லெவலில் வந்து கட் பண்ணிட்டான். கீழே இங்கேயே வந்துட்டான். மறுபடியும் மேலே போகிற மாதிரி காமிச்சு கீழே வந்தான். பிரேக் ஆகி போகிற மாதிரி, அதாவது இந்த லெவலில் பிரேக் பண்ணி போகிற மாதிரி வந்து காமிச்சான். இங்கேயே கன்சால்டேட் பண்ணான். அதுக்கப்புறம் என்னாச்சு? மேலே வந்துட்டான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இங்கே வருவான்னு எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ட்ரேடிங் ஈஸியாக இருக்கா? NIS100லாம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இவ்வளோதான் விஷயம். இதுதான். இது திரும்ப திரும்ப நடக்குது. ட்வீட் வந்து எப்படி போட்டிருந்தோம்? இட்ஸ் ஹேப்பனிங் ஆல் டைம், ஆல் சார்ட்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. இங்கே எந்த நாட்டில் வேணாலும் இருந்து ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லா நாட்டிலையும் இருக்கிற ட்ரேடபிள் சார்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்து வேலை செய்யுது. இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பொறுமை இல்லை. அது மாதிரி பயிற்சி பண்ண ஓரளவுக்கு வந்து புரியும் போதே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அதனால் வர்ற பிரச்சனை. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி இருந்து என்ன நடக்குதுங்கிறத கவனித்து அப்புறமா தான் நல்லா புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுனா தான் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் இன்னும் நல்லா புரியும். இன்னும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம். 0.1 கூட என்ட்ரி எடுக்கலாம். நம்ம ஃபாரெக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கொடுப்பேன். 0.01 கூட நீங்கள் வந்து பண்ணலாம். எதுக்கு? அனுபவத்தை தெரிஞ்சு இவ்வளோ நாளாக நீங்கள் படிச்சிங்களா, அதுக்கான பரீட்சைன்னு நினச்சிக்கோங்க. இது நினச்சி சிமுலேட்டர்ஸ் நிறையா இருக்குது ஃபாரெக்ஸுக்கு. அதில் போய் நீங்கள் ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டதெல்லாம் வேலை செய்யுதா? உங்களால் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அந்த மாதிரி இருக்கிறதே மறந்துடுங்க. உங்களால் இந்த படிக்கட்டை ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியல் ட்ரேடிங்கில் வாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். எப்படி ஏமாத்துறாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் ப்ரேயராகவே சொல்லிடுவீங்க, இதான் நடக்க போகுது அப்படின்னு. சரியா? சரி, ஓகே. அனைவரும் வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
பொறுமையாக இருங்க. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்க உங்களுக்கும் புரியும். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தோன்னே அடுத்த வீடியோன்னு போகாதீங்க. சார்ட்டில் போய் உட்காந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. மணிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம்லாம் நடந்துருக்குதான்னு பாருங்கள். நடந்தது அப்படின்னா திரும்ப திரும்ப அதையே பாருங்கள். தேடுங்க. தேடி 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 பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ட்ரேடிங் ஈஸி ஆகிடும் ஒரு கட்டத்தில். சரி, எவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக வந்து என்னோட சேர்ந்து இந்த பதிவை வந்து இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.